ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரே அழுகை, ஒரே கோபங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இப்படின்னு மாறி மாறி போயிட்டுருக்கு. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவ்வளோ என்னத்தான் சொல்கிறதுனே தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுடைய சாச்சனா இப்படி கதறி அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க வந்தவங்கெல்லாம் வந்துட்டு சாச்சனா நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்காரு. நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து இது பண்ணார். காரணம் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வரும்போது ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சான்ஸு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்கள ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினாங்க. அதில் அவங்களோட வன்மம் வெளியே வந்துருச்சு. இதே வந்து வெறும் ரீயூனியன் அப்படின்னா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் வராங்க இல்லையா? இப்போ தர்ஷிகா வராங்க, நம்மளோட ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய சத்யா வந்தாங்க. வந்து ஜாலியாக பேசுனாங்க. ஆனால் வன்மத்தை கக்கினாங்க. ஏன் வன்மத்தை கக்கினாங்கன்னா அங்கே வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் பேசுனதுனால இப்போ செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது சாச்சனாக்கு பயம் வருது. அப்போது நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டு போன வாரம், அதனால் நம்மளுக்கு நெகட்டிவ் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு கதறி எழுதுறாங்க சுனிதா கிட்ட. சுனிதா கன்சல்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிற தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ நெகட்டிவாக நான் சுமந்துட்டு எப்படி வெளியே போகிறேன், எப்படி வாழ போகிறேன்னு தெரியல அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, ஏய் நீ என்னத்துக்கு பயப்படுற, மற்றவங்களுக்கு ஏன் பயப்படுற? சொசைட்டி பேசிகிட்டே தான் இருக்கும். உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கிற. உன்னோட ஃபீஸ்லேருந்து உன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ தான் செலவு பண்ணுற. அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? என்ன 10 நாள் பேசுவாங்களா? பேசட்டுமே, அதெல்லாம் நீ பயப்படாத. அதே மாதிரி நீ பயப்படுறன்னு தெரிஞ்சுட்டா உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உன் பயத்தை உள்ளுக்குள்ளே வேணால் வச்சுக்கோ, வெளியே காட்டிடாத. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சால் சரி பண்ணு, இல்லையா தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்றாங்க. பாவமாக இருக்குது சாட்சி என்ன பண்ணுறது. ஏன்னா சின்ன பொண்ணு, சின்ன வயசில் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அடி மேலே அடி வாங்கி தான் திருந்துவாங்க. இந்த பொண்ணு அப்படி தான். வயசு 21 சம்திங் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாரையும் விட இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சின்ன பொண்ணு தான், சரிங்களா? அதனால் வந்துட்டு ஏன் போன சீசனில் வந்து இதை விட சின்ன பொண்ணு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் எல்லாருக்கும் ஒரே மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ தப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சரி என்ன பண்ணுறது? ஏன்னா இவ்வளோ தூரம் அழுகுறாங்க. ஸோ எல்லாமே கேம் தான். கேம் முடிஞ்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சாச்சனா கதறி அழுது இந்த மாதிரி பண்ணாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.